வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். தங்கத்தின் விலை உச்சத்தை தாண்டி கொண்டிருக்கிறது. இதுவரை இல்லாத வகையில் புதிய உச்சத்தை எட்டி வரலாறு படைத்து கொண்டிருக்கிறது தங்கத்தின் விலை. நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை அதிகரித்து கொண்டு சென்றால் மக்கள் என்ன செய்வார்கள்? மக்கள் இனி தங்கத்தை வாங்குவாங்களா? வாங்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு விஷயம், அடமானத்தில் வைப்பாங்களா? இது எல்லாமே நடக்க இருக்குது. ஸோ தங்க நகைக்கடன் அடகு வைத்தவர்களுக்கு அடிக்கிறது ஒரு குட் நியூஸ். நகைக்கடன் தள்ளுபடியை செய்ய போகிறாங்க. இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். யாருக்காக இந்த நகைக்கடன் செயல்படுத்தப்படும், யாருக்கு இந்த நகைக்கடன் வழங்கப்படும், யாரெல்லாம் இந்த நகைக்கடன் வாங்க தள்ளுபடி ஆன பட்டியலில் பெயர் வரும் என்பன பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு முழுமையான தகவலை நான் சொல்ல போகிறேங்க. தங்கத்தின் விலை இதுவரை இல்லாத வகையில் புதிய உச்சத்தை எட்டி வரலாறு படைத்துள்ளது. அதாவது ஒரு சவரன் 1,20,000 நெருங்கி கொண்டிருப்பதால் நகைப்பிரியர்கள் மத்தியில் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மருத்துவம் உள்ளிட்ட அவசர தேவைக்கு பணம் தேவைப்பட்டால் நகைகளை அடகு வைப்பது மக்களின் முக்கிய நிதி ஆதாரமாக விளங்குகிறதுங்க. கூட்டுறவு வங்கிகளை நாடும் தற்சமயம் பொதுமக்கள், அதாவது அடகு கடை மற்றும் வங்கிகளில் அதிக வட்டி என்பதால் பெரும்பாலான பொதுமக்கள், அதுவும் குறிப்பாக கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் கூட்டுறவு வங்கியை அதிக அளவில் நாடுகின்றனர். இதற்கான காரணம் கூட்டுறவு வங்கிகளில் வைக்கப்படும் நகைக்கடன் தள்ளுபடி செய்துவிடும் என்ற நம்பிக்கை வைக்கின்றனர். இந்த நிலையில் 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக ஆட்சிக்கு வந்தால் 5 சவரன் வகையிலான தங்க நகைக்கடன்களை நாங்கள் தள்ளுபடி செய்வோம், தங்க நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தால் இந்த வாக்குறுதி குறிப்பாக ஏழை மக்கள், விவசாயிகள் மற்றும் பெண்களுக்கு உதவும் வகையில் அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் செப்டம்பர் 2023 13ஆம் தேதி செப்டம்பர் 13 முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மார்ச் 31 2021 வரை கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட 5 சவரன் நகைகள் அதற்கு குறைவான தங்க நகை கடன்களை தள்ளுபடி செய்ய உத்தரவு போட்டுட்டாருங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி அறிவித்ததில் சுமார் 13.12 லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்காங்க. மொத்தம் 4,904 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைக்கடன்கள் தள்ளுபடியும் செய்யப்பட்டிருக்கு. மேலும் தள்ளுபடி சான்றிதழ் அவர்கள் அடமானம் வைத்த நகைகளும் திருப்பி வழங்கப்பட்டது. இதே போல மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட 2,755 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டதனால் 1,17,617 குழுக்களும் பயனடைஞ்சிட்ருக்காங்க. ஸோ நெருங்கும் தேர்தலால் மக்கள் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை ஆவலுடன் எதிர்பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் நகைக்கடனை தள்ளுபடி வச்சா பேங்க்கில், கூட்டுறவு பேங்க்கில் கிடைச்சா தள்ளுபடி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது தான் உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். கண்டிப்பாக வருகின்ற இந்த பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு முன்னாடி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டால் அதற்கு பிறகு தள்ளுபடி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ அதனால் தேர்தல் தேதிகளுக்கு முன்னதாகவே உங்களுடைய நகைக்கடனை உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் வைத்து தள்ளுபடியை பெற்று வைத்து கொள்ளுங்கள். இது வைத்தால் மட்டும்தான் உங்களுக்கு தள்ளுபடி அப்படின்றது கிடைக்கும், இல்லைனா தள்ளுபடி கிடைக்க வாய்ப்புகளே இல்லை. ஸோ இதற்கு பார்த்திங்கன்னா 5 சவரன் தான் சொல்லியிருக்காங்க. மேபி நகையோட ரேட் ஏறினதுனால 3 சவரன் இருந்தால் கூட உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். அதிகபட்ச அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடியை அரசு தரப்புலேருந்து வழங்க இருக்காங்க. ஸோ உடனடியாக உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளை வச்சுக்கோங்க. இன்னும் சில தினங்களில் பார்த்திங்கன்னா இதற்குண்டான அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும், தேர்தல் அறிக்கை வந்துடும். கூட்டுறவு வங்கி மட்டும்தான் கேட்குறீங்கன்னா பொதுத்துறை வங்கிகள் 8 வங்கிகளுமே குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில் இருக்கும். ஓகேங்களா? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.